திருச்சி சிறுகனூரில் நடைபெறக்கூடிய திமுக மாநில மாநாட்டிற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய திமுக தொண்டர்களுக்கு சுட சுட பிரியாணியானது தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டு பந்தலுக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்திலேயே சமையலுக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பந்தல் அமைக்கப்பட்டு தற்பொழுது நூற்றுக்கணக்கான சமையல் கலைஞர்கள் மூலம் இந்த லட்சக்கணக்கான திமுக தொண்டர்களுக்கு சுட சுட பிரியாணியானது தயார் செய்யப்பட்டு வருகிறது. சிக்கன் பிரியாணி மற்றும் சிக்கன் கிரேவி தயார் செய்யக்கூடிய பணியில் சமையல் கலைஞர்கள் செய்யப்பட்டு தயார் செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் சைவ உணவுகளும் இங்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இந்த மதிய உணவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 10 லட்சம் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்ற தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு இந்த சாப்பாடானது தயார் செய்யக்கூடிய பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு மற்ற ஏற்பாடுகளும், அதாவது பார்க்கிங் வசதிகள், கழிப்பறை வசதிகள் உள்ளிட்டவைகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்துல சமைச்சு அங்கு உணவு வழங்கக்கூடிய இடத்திற்கு இங்கிருந்து வாகனங்கள் மூலம் உணவுகள் எடுத்து செல்லப்பட இருக்கின்றன. தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மருத்துவ முகாம்கள், கழிப்படைகள் மற்றும் சமையல் அறைகள் உள்ளிட்டவைகள்லாம் தனித்தனியாக பார்க்கிங் வசதிகள் எல்லாம் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 650 ஏக்கர்ல இந்த இடத்துல தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தற்பொழுது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திருச்சி வந்திருக்கார். அவருக்கு திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அங்கிருந்து இன்று மாலை மாநாட்டு திடலுக்கு முதலமைச்சர் வர இருக்கிறார். முதலமைச்சருக்கு மாநாட்டு திடலில் ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே கடந்த சட்டமன்ற தேர்தலையும் திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற திமுகவுடைய மாநாட்டில் தேர்தல் வாக்குறுதிகளாக மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட 7 அறிவிப்புகளை முதலமைச்சர் அறிவித்தார். அதுபோன்ற அறிவிப்புகளையும் இந்த மாநாட்டில் அறிவிப்பார் என்ற தகவலும் வெளியாகிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்போடு திமுகவுடைய தொண்டர்கள் லட்சக்கணக்கானோர் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திருச்சிக்கு குவிய தொடங்கியிருக்கார்கள். அதே நேரத்தில் 12வது மாநில மாநாடு, திருச்சியை பொறுத்தளவு இது திமுகவிற்கு 7வது மாநில மாநாடாக இந்த மாநாடு திருச்சியில் நடைபெறுகிறது. தொடர்ந்து கடந்த தேர்தலின் போது திருச்சியில் நடைபெற்ற இந்த மாநில மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றியை திமுக பெற்றிருந்த நிலையில் அதே போல இந்த முறையும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு இந்த மாநில மாநாட்டை திமுக தலைவர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே மண்டல மாநாடுகள், இளைஞரணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு உள்ளிட்ட மண்டல மாநாடுகள்லாம் திமுக நடத்திருந்த நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இந்த மாநில மாநாடானது நடத்தப்பட இருக்கிறது. திமுக இளைஞரணி செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் உள்ளிட்ட திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அமைச்சர் நேரு இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்திருக்கார். முழுவதுமே இந்த சிறுகனூரில் வரக்கூடிய இந்த மாநாட்டு திடல் அருகே இருக்கக்கூடிய இடம் முழுவதுமே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திமுக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஒரு வெற்றி மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திருச்சியில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள்.